வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலா வெல்த் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் என்ஆர்ஐஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள். பல லட்சக்கணக்கான பேர் உலகமெங்கிலும் நம்ம இந்தியர்கள் இருக்கிறோம். அதில் குறிப்பாக தமிழர்கள் வளைகுடா நாடுகளாகட்டும், இல்லை அமெரிக்கா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் இது போன்ற எண்ணற்ற நாடுகளில் வேலை பார்த்து வருகிறார்கள். இப்போ அங்கே வந்து இவ்வளவு தூரம் கடல் கடந்து சென்று பறந்து சென்று பொருள் ஈட்டுறாங்க. அப்படி ஈட்டுற பொருளை வந்து சரியான முதலீட்டில் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் வந்து இல்லைன்னு கூற தோன்றும். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய முதலீடாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பாதுகாப்பான முதலீடாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு டேக்ஸ் எஃபிஷியண்டான முதலீடாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஹை லிக்விடிட்டி உள்ள முதலீடாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொல்லலாம். அதுவும் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை சொல்லலாம். ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்துருக்க மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலம் ஒரு 5 வருடம், 7 வருடம், 10 வருடம் இது போன்ற காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல வருவாயை ஈட்டித்தர வாய்ப்புள்ளது. இது வரைக்கும் ஒரு நல்ல வருவாயை ஈட்டி தந்திருக்குது இது போன்ற மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள். கடந்த எந்த 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் எந்த காலகட்டத்தை எடுத்துக்கினீங்கனாலும் ஒரு அபாரமான வருமானத்தை கொடுத்திருக்கின்றது. ஸோ அப்படிங்கையில் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கவனிக்க வேண்டியது என்ன, யார் யார் இதில் முதலீடு செய்யலாம், என்ன மாதிரியான கணக்குகள் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதலீடு செய்வதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படி அதை பார்க்கறதுக்கு முன்னால் இதில் யார் யார் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்ல இல்லை, என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல இல்லை, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ல இல்லை, யார் யாரை குறிப்பிடுறோம். ஒன்று இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ லைக் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு அந்த நாட்டில் வந்து க்ரீன் கார்டோ அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்சியோ பிஆர் கார்டோ அல்லது விசாவோ வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வகை. இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா பிஐஓன்னு சொல்லுவோம், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே போய் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி இப்போ ஃபாரின் பாஸ்போர்ட்டோட இருப்பாங்க, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் உள்ளவங்களும் முதலீடு செய்யலாம் இந்தியாவில். அதே மாதிரி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் தாராளமாக இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு திட்டங்களில் முதலீடு செய்யலாம். ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வங்கி கணக்கு அவசியமாகிறது. தனிநபர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தனிநபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்யல ஒரு வங்கி கணக்கு அவசியமாகிறது, அத்தியாவசியமாகிறது. ஸோ இந்த வங்கி கணக்கு வந்து 2 வகையாக உள்ளது. என்ஆர்ஓ நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. மற்றும் ஒரு கணக்கு வந்து என்ஆர்இ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த பல வெளிநாடு வாழ் இந்தியர்கள், பல என்ஆர்ஐஸ் நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. இந்த 2 அக்கௌண்ட்லையும் எது பெனிஃபிஷியல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி என்ஆர்இ அக்கௌண்ட் பெனிஃபிஷியல்னு சொல்லலாம். ரீசன் பீயிங் அந்த என்ஆர்இ அக்கௌண்ட்ல நீங்க செய்யற முதலீடானது திருப்பி அந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்லேருந்து அந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு எப்போ தேவை அப்படின்னு சொல்றீங்களோ அப்போ கொடுக்கப்படும். அப்போ என்ஆர்இ அக்கௌண்ட்ல பணம் இருந்ததுன்னா நீங்க வசிக்கிற நாட்டுக்கு அந்த பணத்தை வந்து உடனே நீங்க ஒரே நாள்ல எடுத்துட்டு போயிடலாம். வேறஸ் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருக்கையில அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சர்டிஃபிகேட், ஆடிட்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் அந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும், ரீபேட்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. ஸோ இது ஒரு வங்கி கணக்கு தேவை. இது 2ல் ஏதாவது ஒரு வங்கி கணக்கு தேவை. அது தவிர உங்களுடைய நம்ம கேஒய்சின்னு இந்தியாவில் பண்ணணும், நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது பண்ணணும். அந்த நோ யுவர் கஸ்டமர் பண்ணுறதுக்கு வந்து அந்த என்ன டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபோட்டோ தேவைப்படும், உங்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் விசா காப்பிகள், ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரியாக தேவைப்படும்.
இந்தியன் அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் வெல் அண்ட் குட், இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் இந்தியாவில் பேன் கார்டு வாங்கியிருக்கணும், பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பேன் கார்டு நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த ஐட்டங்கள் தான் வந்து உங்களுக்கு பேசிக் நெசசிட்டி ஃபார் ஸ்டார்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் நான் ஏன் முதலீடு செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற நாட்டில் நீங்கள் முதலீடு செய்வீங்க. பல பேர் சில பேர் பெரிய நாடுகளில் வசிச்சுக்கிட்டு வருவீங்க, பல பேர் சிறிய நாடுகளில் வசிச்சுக்கிட்டு வருவீங்க. சிறிய நாடுகளினுடைய பொருளாதாரம் வந்து அவ்வளோ பெரியதாக இருக்காது, அதனால அங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காது. இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சின்ன நாடுகளில் பெரிய அளவில் இருக்காது. இப்போ அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இது போன்ற நாடுகளில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நன்றாகவே இருக்கும். பெரிய நாடுகளில், சின்ன நாடுகளில் அந்தளவு மார்க்கெட் டெப்த் இருக்காது. ஸோ இந்தியாவை வந்து பர்டிகுலராக இந்தியாவிலேயே நீங்கள் முதலீடு செய்யணும். ஒன்று வந்து நீங்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கீங்க, இந்தியாவிலே வளர்ந்துருக்கீங்க, திருப்பி இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆக போகிறீங்க அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். மோஸ்ட் ஆஃப் யூ பர்டிகுலராக கல்ஃப் நாடுகளில், வளைகுடா நாடுகளில் வேலை செய்கிறவங்க பெரும்பாலானோர் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு அபாரமான வளர்ச்சி விகிதத்தில் இப்போ ரைட்னா உள்ளது. கடந்த 20 வருடங்களாக, கடந்த ஒரு 1/4 நூற்றாண்டாவே நல்ல வளர்ச்சி விகிதம் இருக்கிறது, நல்ல சதவிகிதம் இருக்கிறது. இனி வரும் காலகட்டங்களையும் அடுத்த 1/4 நூற்றாண்டுகளுக்கு ஈஸியாக வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ இப்போ இந்த வளர்ச்சியை நம்மதாக்கிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும், மார்க்கெட்டில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும். பல வெளிநாட்டு நிறுவனங்கள், பென்ஷன் ஃபண்ட் நிறுவனங்கள், அமெரிக்கா, கனடா, வளைகுடா நாடுகள், சிங்கப்பூர் அரசாங்கம், இது மாதிரி பல நாடுகள்லேருந்து வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ரீசன் பீயிங் நல்ல அபாரமான வளர்ச்சி. ஸோ நீங்கள் இப்போ இந்தியராக இருக்கையில், ஒரு வெளிநாடு வாழ் இந்தியராக இருக்கையில் நீங்கள் ஏன் அதில் செய்யக்கூடாது, அந்த வளர்ச்சியை நீங்கள் ஏன் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோவின் ஒரு முக்கியமான அம்சம். ஸோ அதனால லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பாதுகாப்பான முதலீடு, டேக்ஸ் எஃபிஷியன்ட்டு, நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, லிக்விடிட்டி எல்லாமே இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தாராளமாக வேறு நீங்கள் ஃபிக்ஸ்டு அசட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கருதுறதை விட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் எஸ்டேட் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறத விட, இல்லை தங்கம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறத விட, திஸ் வுட் பி எ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ அதனால நீங்கள் வந்து தாராளமாக இதில் இது பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு, டாக்ஸேஷனில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐஸுக்கு வந்து அவங்க டொமஸ்டிக்கும் என்ஆர்ஐக்கும் டாக்ஸேஷன் சேம் தான், இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து டாக்ஸேஷன் சேம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸுக்கு டேக்ஸ் அட் சோர்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ மூலத்தில் வரி பிடித்தம் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்த லாபத்தை டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களா சொல்லித்தான் வரி கட்டணும். வேறஸ் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அந்த ரிடம்ஷன் ஆகி நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ ரிடம்ஷன் ஆகி பணம் வரையில் மூலத்தில் வரி பிடித்தம் செய்யப்படும். டிடிஎஸ்னு சொல்லுவோம், டேக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ். அதை வந்து திருப்பி நீங்கள் அந்த ஏப்ரல், மே, ஜூனில் நீங்கள் டேக்ஸ் இந்தியாவில் ஃபைல் பண்ணையில் உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங்கோட சேர்த்து உங்களுக்கு அந்த வித்தின் லிமிட்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணித்தான் அதை திரும்ப வாங்கிக்கணும், அப்படி அப்ளிகபிளாக இருந்ததுன்னா. ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். அதர் தேன் தட் மீதி எல்லாமே சேம். அதே மாதிரி ஸ்கீம்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ஆர்ஐக்கு இந்த ஸ்கீம்ஸ் தான் அல்லது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஸ்கீம்ஸ் தான், அப்படி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சேம் ஸ்கீம் தான் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸுக்கும் என்ஆர்ஐஸுக்கும். ஸ்கீம்ஸ் ஆர் சேம், ஒன் அண்ட் த சேம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து அந்த இங்கே டொமஸ்டிக் பீப்புள் வந்து ரெசிடென்ட் அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, என்ஆர்ஐஸ் வந்து நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் மூலமாக, பேங்க் அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதர் தேன் தட் வேறு மேஜர் டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை. இந்த அளவில் வந்து இப்போ என்ஆர்ஐஸ் வந்து வர வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக முதலீடு செய்கிறாங்க. இப்போ நான் ஃபிக்ஸட் டெபாசிட், எனக்கு என்ஆர்இ டெபாசிட் இருக்குது, அது தவிரவும் நான் இதில் முதலீடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஆர்இ டெபாசிட் ஒரு நல்ல ஆப்ஷனு. என்ஆர்இ டெபாசிட்டுக்கு உங்களுக்கு டாக்ஸேஷனும் கிடையாது இந்தியாவில். ஸோ அது ஒரு 6%, 7%, 7.5% வாட் எவர் யூ கெட், தட் இஸ் டெஃபினெட்லி டேக்ஸ் ஃப்ரீ. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது, கிடைத்திருக்கிறது. இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவோ 5 இயர்ஸாவோ நீங்கள் இந்தியாவில் ஒரு 3 வருடத்திற்கு முன்போ அல்லது 5 வருடத்திற்கு முன்போ முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா கூட ஈஸியாக இண்டெக்ஸே வந்து உங்களுக்கு ஒரு 12% கொடுத்துருக்கு இயர் ஆன் இயர், சிஏஜிஆரில் சொல்கிறீங்க, கூட்டு வட்டி அடிப்படையில். அதே இது சில ஸ்மால் கேப், மிட் கேப் ஃபண்ட்ஸ், மல்டி கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் 12, 15, 16, 17% எல்லாம் 22% ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் அது மாதிரி ஒரு அபாரமான வளர்ச்சியை கொடுத்துருக்கிறது.
ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் டெஃபினட்டாக என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்டை 1% வச்சுக்கோங்க. அதர் தேன் தட் மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்முக்கு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காகட்டும் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் நலனிற்காக, படிப்பு செலவிற்காக, திருமண செலவிற்காகட்டும் அல்லது உங்களுடைய செல்வத்தை பெருக்குவதாகட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ள டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த வேறு வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்மால் கேப், மிட் கேப் ஃபண்ட்ஸு, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மல்டி கேப் ஃபண்ட்ஸ், இது மாதிரி பல விதமான ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ரிஸ்க் அளவிற்கு ஏற்றாற்போல, உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல, உங்களுடைய நீடுக்கு, தேவைக்கு ஏற்றாற்போல பல திட்டங்களையும் தேர்வு செய்து கொள்ளலாம். உங்களுடைய முதலீட்டு உதவிக்கு எங்கள் நிறுவனத்தையும் பிரக்லா வெல்த் மேனேஜ்மெண்ட்டை அணுக தயங்காதீர்கள். எங்கள் வெப்சைட் மூலம் ப்ராப்ளி நீங்கள் யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிட பிரக்லாவுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.